பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு சொல்கிறார் ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். தலைப்பு கில்கால் தான். நேற்றைய தினத்தில் நாம் கில்கால் என்றால் என்ன, கில்கால் எங்கு இருக்கிறது, கில்கால் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆவிக்குரிய பாடம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். இன்று கில்கால் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, கில்கால் என்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம்தான் கில்கால். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கில்கால் என்ற இந்த இடத்திற்கு நாம் வந்தே ஆக வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ஜனங்கள் கில்கால் என்ற இடத்துல, யோர்தானை கடந்து கில்கால் என்ற இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள் யோசுவாவின் மூலமாக. அந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் மைல் தான் இருக்குது எங்கே கானான் தேசத்துக்கு போவதுக்கு. கானானுக்குள் நீங்கள் நுழைகிறது, சுதந்திரிப்பது அது லேசான காரியம் அல்ல. கானானின் குடிகள் மிக கொடியவர்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கு எரிகோ பட்டணம், ஆயி பட்டணம், இதையெல்லாம் நீங்கள் பிடிக்கணும். கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் சும்மா சாதாரணமாக சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தான் யோசுவா நினைக்கிறார், ஆமாம், வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணலை, விருத்த சேதனத்தின் மூலம் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படலை, பெற்றோர்களெல்லாம் மடிந்து போயிட்டாங்க, வனாந்தரத்திலேயே மடிச்சிட்டாங்க. அப்போது கானானுக்குள்ளே அவங்க போக முடியல. அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு பிறந்த 20 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள்லாம் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணலை, பரிசுத்தமாக்கப்படலை. சரி, விருத்த சேதனம், எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணுறாரு. இப்போ விருத்த சேதனம் பண்ணுதல் என்றால் பரிசுத்தமாக்கப்படுதல். அந்த நுனித்தோல் நீக்கப்படுகிறது. விருத்த சேதனம்னா அந்த நுனித்தோல் நீக்கப்படும் பொழுது, கத்தினால் அந்த நுனித்தோல் நீக்கப்படும் பொழுது இரத்தம் வடிகிறது, காயம் ஏற்படுகிறது. அவ்விதமாக விருத்த சேதனம் அவர்களை பரிசுத்தமாக்குகிறது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஆண் மகனும் கர்த்தருக்கு உரியவனாக, பரிசுத்தமாக்கப்பட்டவனாக அவன் மாறுகிறான். அதுபோல் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த கில்கால் என்ற இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த இடத்திற்கு எல்லாரும் வந்துதான் ஆக வேண்டும். ஆனபடினாலே பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்றும், பரிசுத்தம்தான் இந்த நாட்களிலே நமக்கு இன்று பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆனபடினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனிடத்திலே நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மிடத்திலே ஒரு நிபந்தனை கேட்கிறார். அதுதான், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனபடினாலே அன்று எப்படி அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கானானுக்குள் நுழைவதற்கு தகுதியுள்ளவர்களாய் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள் அந்த பிள்ளைகள், அவ்வளவு பிள்ளைகளும். அதுபோல் இன்றைக்கு நாம் பரம கானானாகிய பரலோக கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைவதற்கு, அல்லது ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது, அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால், நாம் இந்த நாட்களிலே இந்த கில்கால் என்ற இடத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மாம்சம் துண்டிக்கப்பட வேண்டும். விருத்த சேதனத்தின் மூலம் மாம்சம் துண்டிக்கப்படுகிறது. நம்முடைய மாம்சம், நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சிலுவையிலே அவரோடு கூட நாம் அறையப்பட வேண்டும். நாம் அவருடையவர்கள், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆனபடினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்முடைய மாம்சம் துண்டிக்கப்பட வேண்டும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், நம்முடைய சுய விருப்பங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். முதலாவது இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். முதலாவது நாம் கர்த்தரை வைக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, சபையை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது தான் நம்மளுடைய குடும்பம் வருகிறது. ஆனபடினாலே அநேகர் சொல்வார்கள், ஃபஸ்ட்டு முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும், ரெண்டாவது நம்ம குடும்பம், மூணாவது தான் ஊழியம் என்று சொல்வார்கள். இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயையாவது தகப்பனையாவது இன்னும் சகோதரரையோ சகோதரியோ உன்னுடைய சொத்தையோ
உன்னுடைய எதா இருந்தாலும் என்னை விட அதிகமாய் நீ எதையும் நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஆண்டு, நீ என்னுடைய சீஷன் அல்ல, நீ என்னுடைய சீஷி அல்ல என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆனபடினாலே நாம் இந்த நாட்களிலே இந்த கீழ்கால் என்ற இடத்திற்கு, பரிசுத்தமாக்கப்பட்ட மாம்சம் துண்டிக்கப்பட்ட இடத்திற்கு வர வேண்டும். நம்முடைய சுயங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்முடைய அதாவது ஆபிரகாமை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் மோரியா என்ற இடத்திற்கு கர்த்தர் தன்னுடைய குமாரனை அங்கு பலியிட சொன்னார். மோரியா என்றால் ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல் என்று அர்த்தம். ஆனபடினாலே நாம் ஒவ்வொருவரும் அந்த மோரியா என்ற அந்த அனுபவத்திற்குள், அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நாமும் நம்முடைய பிள்ளைகளும், நானும் என் வீட்டாரும் கர்த்தர், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர், எல்லாம் கர்த்தருக்கு என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக, பரலோக எஜமானின் வேலையை செய்வதற்காக இந்த கடைசி நாட்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரலோக கவர்மெண்ட்ல நம்முடைய பிள்ளைகள் பணிபுரிகிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு பெரிய கௌரவத்தை விட, பெரிய அந்தஸ்தை விட இந்த உலகத்தில் வேற பெரிதான வேலை எதுவுமே இல்லை என்பதை அறிந்து எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகள் அத்தனை பிள்ளைகளையும் மோரியாவுக்கு கொண்டு வர வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கீழ்காலுக்கு நாம் வரும் பொழுது இந்த நிச்சயமாக நாம் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். நம்முடைய முற்பிதாக்கள் ஏன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை? அவர்கள் கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தார்கள், அர்ப்பணிக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, அவர்கள் சுயசித்தம் செய்தார்கள். அவர்கள் தேவனை அரோசித்து வலிவி போகிற ஜனங்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இந்த கீழ்கால் என்ற இந்த இடத்திற்கு நாம் வரும்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். அந்த ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாமும் நம்மளுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ஒப்பு கொடுத்து கீழ்காலுக்கு நாம் வரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆனபடியினாலே இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கானானுக்குள் பிரவேசிக்க ஆண்டுடைய வருகையிலே ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய வருகைக்கு, இல்லை என்றால் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும், நாமும், நம் குடும்பமும், நம்முடைய சபையும், நம்முடைய தேசமும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய முற்பிதாக்களைப் போல நாம் வனாந்தரத்தில் அழிந்து போவது தேவனுக்கு சித்தமல்ல. ஆனபடினாலே நாம் கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான கிருபையை நாம் ஒருவருக்கும் தருவாராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.